திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே ஆலங்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆபத் சகாயீஸ்வரர் கோவில் தமிழகத்தின் முக்கிய குருஸ்தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. நவக்கிரகங்களில் குரு பகவானுக்குரிய பரிகார தலமாக போற்றப்படும் இந்த ஆலயம் சோழர் கால கட்டிடக்கலையின் சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இங்கு அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி மற்றும் ஏலவார் குழலியம்மன் அருள் பாலித்து வருகின்றனர். மேலும் குரு பகவானுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளதால் ஆண்டுதோறும் நடைபெறும் குருபெயர்ச்சி விழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம். குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் ஆன்மீக நிகழ்வே குருபெயர்ச்சியாகும். இந்த ஆண்டுக்கான குருபெயர்ச்சி இன்று நடைபெறுகின்றது. அதன்படி குரு பகவான் இன்று காலை 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பேச்சு அடைந்தார். இதையொட்டி ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் இன்று குருபெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு இன்று காலை 10 மணியளவில் குரு பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த குரு பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் இன்று முதல் அடுத்த மாதம் 4ஆம் திகதி வரை 8 நாட்கள் லட்சார்ச்சனை விழா நடைபெற உள்ளது. குருபெயர்ச்சியை முன்னிட்டு மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து வருகின்றனர். இதனையொட்டி கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் நெரிசலை கட்டுப்படுத்த பொது தரிசனம் மற்றும் சிறப்பு தரிசனத்திற்காக தனித்தனி வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மரத்தடுப்புகள் அமைத்தல், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், குடிநீர் வசதி, தற்காலிக கழிவறைகள் மற்றும் மருத்துவ உதவி மையங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான காவல்துறையினர் நியமிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலங்குடிக்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வருகின்றனர். அம்பாள்